வணக்கம் மக்களே. இன்னைக்கு சிறகடி காசையில என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம மனோஜும் ரோஹிணியும் ஒரு ஆபீஸ் புதுசா ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க அல்லவா, அதுல ஒரு பிஏவும் இருந்தாங்க. அந்த பிஏ இவங்களுக்கு பல ஐடியாஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஐடியாவா ஆட் ஒன்னு ஷூட் பண்ணலாம்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஆடுக்கு நம்ம ஓனரமாவும் நடிச்சாவே சூப்பரா இருக்கும்னு சொல்லி சொல்ல அந்த ஆட அவங்க நடிக்கவும் செய்யறாங்க. இது ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம பிஏ வந்து நம்ம ரோஹிணி கூப்பிட்டு திரும்பவும் காசு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இன்னும் பெரிய லெவல்ல எல்லாம் பிசினஸ் பண்ற, ஆனா எனக்கு மட்டும் காசு கொடுக்க மாட்டேங்கிற, எனக்கு காசு தேவை இருக்கு, நீ கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா உண்மையை உன்னோட புருஷன் கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி பிளாக்மெயிலும் பண்றோம். இதுக்காக நம்ம ரோஹிணி இன்னும் எவ்வளவு தப்பெல்லாம் பண்ண போறான்னு சொல்லி தெரியலைங்க. இப்ப ரோஹிணிக்கு பிஏ பிரச்சனையும் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் நம்மளோட முத்து வந்து சபரிமலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த கையோட பார்த்தா நம்ம மீனா வீட்டுல இருக்காங்க. இத பார்த்து முத்துவுக்கு சந்தோஷம் தாங்கல. ஓ, சபரிமலையில இருக்க ஐயப்பன் நமக்கு அருள் கொடுத்துட்டாருங்கிற மாதிரி நம்ம முத்துவும் பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. மீனா கிட்ட போயிட்டு நான் இனிமே சரக்கு அடிக்க மாட்டேன், ஆனா ஒகேஷனலா அப்பப்ப அடிப்பேங்கிற மாதிரி ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம மீனா ஓகே ஹாப்பி தாங்க. அதுக்கப்புறம் மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. அங்க நம்ம மீனாவோட தங்கச்சியும் வராங்க. தங்கச்சி வந்துட்டு ஒரு விஷயத்த பத்தி பேச, அதுல இவங்களும் சேர்ந்து போய் சொல்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம மீனாவும் ரோஹிணியும் தான் நாமகத்துக்கு வராங்க. திரும்ப திரும்ப நம்ம பண்றது தப்புங்கிற மாதிரி நம்ம மீனாவும் நினைச்சிட்டே இருக்காங்க. இதை கேட்ட உடனே சரி ரோஹிணி கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு ரோஹிணி கூப்பிட்டு உன்னை நான் பாக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரோஹிணியோட ஃப்ரெண்டோட வீட்டுலதான் இருக்காங்க. அங்க நம்ம கிறிஷோட பாட்டியும் இருக்காங்க. கிறிஷ் முன்னாடி வச்சு இத்தனை விஷயத்த பேச முடியாதுங்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேரையும் வெளியே அனுப்பிச்சுட்டு ரோஹிணி கிட்ட தனியாவும் பேசுறாங்க. பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே நம்ம வித்யா அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. வித்யா ஓபன் பண்ணோடனே வித்யாவுக்கு தான் எந்த விஷயமும் தெரியாது. சோ மீனா கிட்ட மலுப்ப வித்யாவும் மீனா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. கடைசியே என்ன ஆக போகுதுங்கிறத நாளைக்கு எபிசோட்ல பாக்கலாம்.